குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பாலிட்டி சீரீஸில் கிளாஸ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 1. ஸோ ஆல்ரெடி லைவ் கிளாஸில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் எதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைன்னா எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும், ஸோ ஸ்டேட் வர்ஸ் சிட்டிசன் இவங்களோட பவர் கான்சிக்வன்சஸ் எப்படி மாறும், சில நேரம் ஸ்டேட் எப்படி அத்தாரிட்டேட்டிவாக மாறும் ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைனா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆர்டிகல் 12 and 13 ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 12 and 13 பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 1ல் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ட்ரொடக்ஷன் லைவ் கிளாஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி டைரெக்டாக நம்ம அந்த 7 கேட்டகரி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரிஜினலாக 7 இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 6 இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 12 and 13 டிஸ்கஸ் பண்ணதுனால நம்ம ஆர்டிகிள் 14 போகலாங்க. ஸோ அதோட நேச்சரை வச்சு ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஈக்குவலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே ஒரு 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இந்த 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே ஒரு பர்சனுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கக்கூடாது, ப்ளஸ் ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணணும், டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த 5 ஆர்டிக்கிளில் தான் இருக்கும். பட் இது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் அப்ளிகபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சில நேரம் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா சில நேரம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எல்லா டைமும் அப்படியே எக்ஸாக்டாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கிடையாது. அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் சொன்னேன், யூஎஸ்லேருந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருந்தாலும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலை. அங்கே அப்சல்யூட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்கே குவாலிஃபைடு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட்ரிக்டட் தான். ஸோ அந்த கான்செப்ட் பேசிஸில் தான் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கணும். ப்ரொவைடு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கோ இல்லை ரீசெண்டாக எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நமக்கு கொஸ்டின்ஸில் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சிம்பிளாக தி ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூகேயில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நோ ஒன் இஸ் எபோவ் தி லா, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமந்தான். ஸோ ஒரு க்ரைம் பண்ணும் போது இல்லை ஒரு சலுகைகள் கொடுக்கும் போது எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும், எக்ஸப்ட் ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ். அது எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னால், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ஓகேங்களா? ஸோ இதில் 2 கான்செப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பிரேக் பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ஸோ இது நம்ம யூகேலேருந்து எடுத்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க யூபிஎஸ்சிலையும். ஸோ ஒரு சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னா அது எந்த கான்செப்டில் சொல்லலாம், என்ன பேசிஸில் சொல்லலாம் அப்படிங்கிறத அப்படி சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சொசைட்டி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ யாருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம யூகேலேருந்து எடுத்தோம். ஸோ இது அதோட முடியல ஈக்குவாலிட்டிங்கிறது. சில நேரம் பார்த்திங்கன்னா சில டிஃப்ரென்ஸஸ், சில பேர் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த செகண்ட் லா அப்ளிகபிள் ஆகும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இதோட மீனிங் என்னென்னா, ஒரு பர்சனை இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேர்கிட்ட ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்டில் ஏதாவது டிஸ்பியூட் வர்றங்க பட்சத்தில் தான் இந்த இதை பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அந்த இடத்துல என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க அந்த பர்சனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அவங்க சர்க்கம்ஸ்டன்சஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரோட கண்டிஷனும் ஈக்குவலாக இருந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிமினேஷன் என்கிற இந்த இடத்துல 2 பேரோட கண்டிஷன்ஸஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கிற பட்சத்தில் அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஒருத்தர் எப்போ ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவாலிட்டிங்கிறது நம்ம ஓப்பன் எண்டடாக பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. சில நேரம் கவர்மெண்ட் சில பேருக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கலாம். ஐ மீன் இப்போ சம்திங் அவங்களாம் எக்ஸப்ஷனில் இருக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்குவாலிட்டியை கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல் 14க்கு
எக்ஸப்ஷன்ஸ் கீழே ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கிரிமினல் சார்ஜ் யார் மேலேயாவது ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு க்ரைம் பண்ணிட்டாங்க, உடனே அடுத்தடுத்து அவங்க அந்த ப்ராசஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ போலீஸ் வந்து அந்த பர்சனை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் மேலே கன்விக்ட் எல்லாம், அதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ்லாம் இருக்கிற பட்சத்தில் அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலாக யாராக இருந்தாலும் ஒரு கிரைமாக இருந்தாலும் சிவிலாக இருக்கலாம், இல்லை வந்து கிரிமினல் கேசஸாக இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து போகும். ஸோ A to Z அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பிரசிடென்ட் கவர்னர் ஏன் எக்ஸப்ஷன் அப்படின்னா, திடீர்னு ஒரு பிரசிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டோட கவர்னரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, க்ரைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மர்டரே பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த இடத்துல உடனே அவங்க மேலே கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அந்த பர்சனை ஒருவேளை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த பர்சனை அந்த போஸ்ட்லேருந்து இம்பீச் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் அது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன். அதே மாதிரி சில நேரம் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம கண்ட்ரியோட லா படி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ 2 கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லா இருக்கும், இங்கே ஒரு லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறது, என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது 2 கண்ட்ரியும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸில் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்டிகல் 14 வந்து நம்ம கொஷின்ஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸில் வரும். ஸோ இதுதான் சிம்பிளாக ஈக்குவலிட்டி பிஃபோர் தி லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. தென் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 14, 15, 16 எல்லாம் மோர் ஆர் லெஸ் இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 15 என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். அது முக்கியமாக எந்த பேசிஸ்லலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ இப்போ ஒரு பொது இடத்துல ஒரு பர்சனை வந்து பார்த்திங்கன்னா ரிலிஜனை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, இல்லை ரேஸு இல்லை ஜெண்டரை வச்சு பண்ணுறாங்க, இல்லை நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்கே அப்ளிகபிள் ஆகுனா, எஸ்பெஷலி பப்ளிக் பிளேஸில். இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பப்ளிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது, இல்லை ஒரு பப்ளிக் டேங்கில் வந்து தண்ணி எடுக்கும் போது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலிஜனை காட்டி இல்லை அந்த ரிலிஜனுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், இல்லை வேறு ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு இல்லை அந்த ரிலிஜனை தண்ணி எடுக்க விடாமல் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கன்னா அதுதான் டிஸ்கிரிமினேஷன். இது ரிலேட்டடாக நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆகிருக்கும். கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இந்தியாவில் இன்னுமே ஒரு சில இடத்துலலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ டெப்ரைவ்டு செக்ஷனை பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு பப்ளிக் பிளேஸில், பப்ளிக் ரோட்டில். ஸோ இதெல்லாம் தான் அந்த டிஸ்கிரிமினேஷன். ஒருவேளை இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம கன்சர்ன் அத்தாரிட்டிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டமும் இருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 15ல் சொல்கிறது. பட் ப்ரொவைடட் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த கேட்டகரி எல்லாம் சர்டைன் லெவல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலை பப்ளிக், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெப்ரசன்டேஷன்லாம் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க முன்னேறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன்ஸில் வரும். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸோ டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ்க்கு, விமனுக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எல்லாமே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸில் வரும். ஏன்னா அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இல்லாததுனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கொஷின் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக இப்போ எக்ஸப்ஷன்ஸ் தான் இந்த ஆர்டிகல் 15 பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 103 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதுக்கப்புறம் இந்திரா சனி கேஸு, ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ வந்து ரிசர்வேஷன் இருக்கலாம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸப்ஷன்ஸோட தான் கனெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டு ரிசர்வேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரிலேட்டடாக தான் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ விமனுக்கு ரிசர்வேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 15ல் எக்ஸப்ஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் போகலாம். ஸோ ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 இன்டர் கனெக்டடு தான். ஸோ ஆர்டிகல் 16 என்ன அப்படின்னா, ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில், அதுதான் சிம்பிளாக. ஸோ இது நம்ம 15 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, மோர் ஆர் லெஸ் சேம் தான்.
இதில் எக்ஸப்ஷன்ஸ் சில நேரம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்து தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு மேபி வந்து அவங்க கண்டிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சில நேரம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ரிலீஜன் தான் அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல் 15 படிக்கும் போது 16ஓட வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ நம்ம மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம 14, 15 பார்த்தோம், படிச்சுட்டு அந்த ஆர்டிகல் ஈக்குவாலிட்டியை சொல்லுதுன்னு சொன்னோம். பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த ஈக்குவாலிட்டியை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸில் இருக்கும். இன்னும் சில ஆர்டிகல் பார்ப்போம், அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீடம் பார்ப்போம், ஃப்ரீடத்துக்கு கீழே சில ரைட்ஸ் இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்டோட டிஃபென்ஸ், அதாவது இப்போ செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டை பாதுகாக்கிறதுக்காக சில நேரம் வந்து அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம அதை பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்சல்யூட் சொல்கிறாங்கன்னா, இந்த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, எந்த வகையிலையும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அன்டச்சபிலிட்டியை அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் ஃபண்டமெண்டல் ரைட், அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பட் என்னன்னா, இந்த அன்டச்சபிலிட்டினா என்ன, யாரை வந்து அன்டச்சபிள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிளாஸிஃபை பண்ணலை, அதாவது டிஃபைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு சில கேஸ்ட் மேலே வந்து டிசபிலிட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது டிப்ரைவ்டு செக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா அவங்களோட முன்னேற்றத்துக்காக வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்ஹியூமன் ப்ராக்டிஸ், இதை எந்த வகையிலையும் ப்ரீச் பண்ணக்கூடாது. ப்ரீச் பண்ணால் அது வந்து அஃபென்ஸ். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக சில ஆக்டெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அன்டச்சபிலிட்டி ஆக்ட், அதாவது சிவில் டிசபிலிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க, 1955. அதுக்கப்புறம் 1976 வந்து பார்த்திங்கன்னா அதில் சில ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. தென் ரைட் ஈக்குவாலிட்டியில் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் ரைட் என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் இது. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் சில நேரம் இந்த பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ரிசீவ் வாங்குறாங்க இல்லைங்களா, ரிசீவ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில். நிறைய கேசஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்திருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு கேஸில் என்ன ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கணும், இது வந்து டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குது, இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டி மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு பர்சனோட எக்ஸலன்ஸ்க்காக கொடுக்குறது, அதனால் அதை வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த டைட்டில்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அது வரல அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அப்போனா எந்த மாதிரியான டைட்டில் ப்ரொஹிபிட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையரார்கி கொடுக்கும் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா, திவான் இப்படி சொல்கிற டைட்டிலை தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகடமிக் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் பேசுது. பட் ப்ரொவைடட் சிட்டிசன் இல்லாமல் ஃபாரினரும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கண்டிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா ஃபாரினருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு கீழே வராங்க, இல்லை நம்மளோட கம்பெனிஸில் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். எல்லா ஃபாரினருக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ப்ரொவைடட் அந்த ஃபாரினர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். ஒருவேளை ஒரு அப்ரூவல் கொடுத்தா அந்த டைட்டில் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ரீசெண்ட் டைமில் சில கேசஸ்லாம் ஃபைல் ஆகிருக்கும். பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் வந்து அந்த டைட்டில்ங்கிற கேட்டகரி கீழே வருதா வரலையா அப்படிங்கிறலாம் கேஸ் ஆகிருக்கும். பட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் வந்து இந்த டைட்டில்ங்கிற கேட்டகரி கீழே வரல, பட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸாக யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடான கேசஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற அந்த 5 ரைட்ஸுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸை குறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்டுக்கெல்லாம் இவ்வளோ ரைட்ஸ் வந்து இருக்கும். பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம்.
அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இந்த ஏரியா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், which part of Indian Constitution contains fundamental rights? நமக்கே தெரியும் part 1 part 2 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா part 3 fundamental rights. ஸோ நெக்ஸ்ட் தான் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். which of the following is the guardian of fundamental rights? ஸோ 4 ஆப்ஷன்ஸில் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், சிஆர்டியான்னு, சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா தான். தென் இந்த கொஸ்டின், the correct statement about fundamental rights, they are enforceable in courts of law. கரெக்டு தான். அதனால தான் அதை ஜஸ்டிஸபிள்னு சொன்னோம். ஒருவேளை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது அஃபெக்ட் பண்ணுறாங்க இல்லை நம்மக்கிட்ட இருந்து அபகரிக்கிற பட்சத்தில் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறையிட முடியும். ஓகேங்களா, அதுக்கு தான் ரிட்டனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட். எல்லா ரைட்ஸும் அப்சல்யூட் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், they can be suspended during national emergency except rights guaranteed by article 20 and 21. நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். மற்ற ரைட்ஸ் எல்லாம் பிரசிடென்ட் வந்து அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவார். பட் எந்த சுச்சுவேஷன்லையும் 20 and 21 மட்டும் கட்டையில் ஆகாது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து தே ஆர் அவைலபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஒரு சில ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக சில கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஸ்ரைன்டு, இப்போ பார்த்தது தான் பார்ட் 3, அதே மாதிரி 12 to 35. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தென் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் அஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஸ்லைடை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நம்ம யூகேலேருந்து மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற அந்த இதோட தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின், ஸோ இது நம்ம அடுத்த ஏரியாவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது இப்போ பார்த்தது தான் ஆர்டிகல் 14, 15, 16, 18. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட்டில் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸு. மீதி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.